வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இப்போ வந்து டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கிற பிளேயர்ஸு பண்ணியிருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ப்ராக்டிஸ் செஷனில் மேக்ஸிமம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அது வந்துட்டு இன்னைக்கு நேற்று நடந்த இந்த ஒரு அப்டேட் கிடையாது. இது வந்துட்டு லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபிக்கும் விஜயசூரிய ட்ராஃபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்தது. அந்த கேப்பில் நடந்த விஷயம் தான் குருணால் பாண்டியா, புவி, ராஷிக் சலாம்தார், ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யாஷ் தயாலை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிருக்கு. பட் ஆனால் யாஷ் தயால் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இன்க்ளூட் ஆகலை. ஸ்வப்னில் சிங் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் இன்க்ளூட் ஆகிருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு டீம்ஸ் கிட்ட பெப்டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் பெரிய லெவலில் போயிருக்கு. ஸோ அதாவது வந்துட்டு அவங்களோட ரோல் என்ன, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங், சுயாஷ் சர்மாவும் இருந்ததுனால ஸ்வப்னில், சுயாஷ் சர்மா, குருணால் பாண்டியா ஒரு ஸ்ட்ரீமில், ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீமு, இவங்கெல்லாம் பேட்டிங் கிரைட்டீரியாவில் வருவாங்க. ஸோ நம்மளுடைய சைடில் ராஷிக் சலாம்தார், புவி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமில் இருந்து அந்த இடத்துல பெப்டாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் டிஸ்கஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஃபிஷியண்ட்டான அந்த டீம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியும். ஆல்ரெடி வந்துட்டு ராஷிக் சலாம்தார் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ் செஷன்லேயே நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி இவர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு இன்ஸ்டைட்ஸில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மோபட் தான் அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத எடுத்து அந்த பேசுறது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்து ஆரம்பித்தது. டீமோட ஸ்ட்ரீம் லைனிங் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல ஒரு டீம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நல்ல டீம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நாலேஜபிள் டீமாக மாற்றி அதுக்கப்புறம் வின்னிங் டீமாக மாற்றணும். இது ரெண்டு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நல்ல டீம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. நாலேஜபிள் டீம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இன்சைட்ஸ், ஸோ லைக்வைஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக டீம்ஸ் வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு ட்ரெயின் ஆவாங்க. அந்த ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நாலேஜபிள் டீமாக மாற்றும். அதுவும் நமக்கு ஒரு 50% வந்து இப்போ முடிவு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு வின்னிங் டீமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலே நம்ம இது வரைக்கும் வந்து அட்டைன் பண்ணாத அந்த ஒரு கோலை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ட்ராஃபி. ஏன்னா ஆர்சிபி இது வரைக்கும் ட்ராஃபி அடிச்சது இல்லைங்கிற விஷயம் இருக்குது. இந்த தடவை வந்துட்டு அவங்க ரொம்ப பெரிய லெவலில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்டில் இருக்கிற விஷயம். ஸோ அதை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஸோ இந்த பெப்டாக் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தது. ஸோ ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் 3 பேர் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைடில் ரஜத் படிட்டர், ஸ்வப்னில் சிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேர் பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்டிவான சைட் லைனில் இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ரீசெண்டாக வந்துட்டு மட்டும் இல்லாமல் டோட்டலி வந்து ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த இடத்துல அதிகமாக அவைலபிளாக இருக்கிறது ஜிதேஷ், ரஜத் படிட்டர் இவங்க 2 பேர். ஸோ இப்போ ஸ்வப்னில் சிங் பேட்டிங்கில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறவங்க லைக் வைஸ் ஆஃப் நம்மளுடைய ராஷிக் சலாம்தார், புவி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் இருந்திருக்காங்க. ஸோ குருணால் பாண்டியாவை ஒரு பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல்லேருந்து எடுத்து அவர் வந்து ஒரு பவுலராக வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரைமரி விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு குருணால் பாண்டியாவோட பேட்டிங்கில் மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் குருணால் பாண்டியா அப்படிங்கும்போது ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியா பவுலிங் அப்படிங்கிறதையும் எஃபெக்டிவாக வந்து போட்டிருக்காரு. ராஷிக் சலாம்தார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆனாலும் நீட்டாக வந்துட்டு ஒரு எஃபிஷியண்ட்டான பிளானிங்கோடு வந்துட்டு அதுக்கப்புறம் பவுலிங் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதில் வந்துட்டு ரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா, ரஜத் படிட்டர் 2 பேருமே ஆரம்பத்தில் அடிச்சு வந்துட்டு போட்டிருந்தாலும் கடைசியில் வந்து சுயாஷ் சர்மா வந்துட்டு 2 பேர்த்தையுமே ஈச் ஒன் டைம் வந்துட்டு அவுட் எடுத்திருக்கிறாரு. புவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இப்போ இருக்குது. டோட்டலி புவியோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ரஜத் படிட்டர் இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஏன்னா விஜயசூரிய ட்ராஃபிலையும் 50 மட்டும் இல்லாமல் இந்தியா நம்ம டொமஸ்டிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ராக்டிஸ் செஷன்லையும் பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கிறத அடிச்சிருந்தாரு. கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் ஆரம்பிச்சு ஆர்சிபியோட டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் உள்ள வந்து அதுக்கப்புறம் விஜயசூரிய ட்ராஃபிலையும் 50 அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலே வந்துட்டு நல்ல ஒரு தரமான விஷயமாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எஃபிஷியண்ட்டான ஒரு ரன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னே வந்து சொல்லணும். ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது எப்போ வைண்ட் அப் ஆகும் அப்படிங்கிற டேட் இன்னும் தெரியல. பட் ஆனால் வந்துட்டு நம்மளோட சைடில் இன்னும் நிறைய விஷயம்
விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து லூப் ஹோல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நானுமே வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆர்சிபியோட கீ பிளேயராக இந்த தடவை யார் இருப்பா, இந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்சிபியோட கீ பிளேயராக இந்த சீசன் யார் இருப்பான்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.